ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் ஒரு கஞ்ச பிசுனாரி கிடையாது. ஆமே. இப்ப வாஸ்தவம் பிதிக்கி பிதிக்கி கொடுக்கிற தேவன், இதையும் புரிஞ்சுக்குங்க. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பனர். அவர் யாரு கிடையாது? கஞ்ச பிசுனாரி கிடையாது. அன்னைக்கு நம்ம சபைக்கு ஒரு பிரதர் சொல்லிக்கிட்டு இருந்தார் அவங்க பையனை பத்தி. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு? பாஸ்டர் 5 விசா தரமாட்டேன், 5 விசா என்ன செய்ய மாட்டேன், சிக்கனமானவன் பாஸ்டர். யாரு? நம்ம கேட்டால் கூட என்ன செய்ய மாட்டேன். அதெல்லாம் எதுக்கு, என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பேன். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? அவர் கஞ்ச பிசுனாரி கிடையவே கிடையாது. அவர் தாராளமானவர், அவர் ஏராளமானவர். ஆமே. வாசிப்போம். சங்கீதம் 105 39 முதல் 41 வரைக்கும். அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார். கேட்டார்கள். அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளியிலே ஆறாய் ஓடிற்று. இங்கே நான் பார்க்கிறோம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் காடைகளை வருஷிக்க பண்ணினார், அப்பத்தை திருப்தியாய் கொடுத்தார், தண்ணீரை வனாந்தரத்திலே ஆறுகளாய் ஓட விட்டார். சொட்டு சொட்டா வடிய விட்டாரா, ஆறுகளா ஓட விட்டாரா? சொல்லுங்க. தமிழர்ல பிடிச்சு குடிங்கப்பா. என்னது? இல்லைன்னா இந்த சங்குல பிடிச்சு குடிங்க. எதுல பிடிச்சு குடிங்க? சின்ன பிள்ளைகளுக்கு வாயில் ஊற்றுவாங்க சங்கு, சின்ன சங்கு. சங்குல இப்படி பிடிச்சி ஆளுக்கு ஒரு மடக்கு, அப்படியே தோத்திரம் தோத்திரம் அல்லேலூயான்னு அப்படி படுத்து தூங்கிடணும். அதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. அப்படி சொன்னார கர்த்தர்? இல்லை வனாந்திரத்தில் ஆற ஓட விட்டாரா? நம்முடைய தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரி, அப்போ வந்துச்சே தேவதூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கர்த்தர் பொழிந்தருளினாரே. 40 வருஷமா அதிகாலையில் காலையில் டெய்லி வந்துருச்சு. எவ்வளவு வந்துச்சு? அது விழுந்து கிடக்கு வனாந்தரம் முழுவதும், பாளையம் முழுவதும். இவங்க அள்ளுனதுக்கு போக மிச்சம் வெயில்னால என்ன செஞ்சிருச்சு? உருகி போயிருச்சு. மிச்சம் கிடக்கிறவளுக்கு போட்டு விட்டாரு. சரி, காடைகள் வந்துச்சு. எவ்வளவு காடை வந்துச்சு? ஆளுக்கு ஒரு லெக் பீஸ். அவ்வளவுதானா? இல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு காடையா? இல்ல ஒரு வீட்டுக்கு 10 20 30 40 காடையா? கர்த்தர் சொல்றாரு, எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்க, எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்க. உன் வயிறு பெருசா, நான் பெரிய ஆளான்னு பார்த்துருவோம் இன்னைக்கு. கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உன் வயிறு பெருசா இல்லை நான் பெரிய ஆளான்னு இன்னைக்கு பார்த்துருவோம். தண்ணீரை ஆற மாதிரி ஓட விடுவேன், மன்னாவை பொழிந்து அருளுவேன். ஆமே. காடையில் கொண்டு வந்து கூச்சார் பாருங்க. இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும். 3 அடி உயரத்துக்கு. எத்தனை அடி உயரத்துக்கு? 3 அடி உயரத்துக்கு. இடுப்பளவு கிடக்குது. கீச்சு பூச்சுன்னு கத்திட்டு கிடக்குது. அப்படியே பிடிச்சி கிளீன் பண்ணி சாப்பிட்டாங்க. பொறிச்சு கிரிச்சு வதக்கி கிதைக்கு அடிச்சிட்டாங்க. கர்த்தர் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் ஒரு கஞ்ச பிசுனாரி கிடையவே கிடையாது. அவர் ஏராளமானவர், அவர் தாராளம் மாணவர். மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பத்தை கர்த்தர் அனுப்பினார். நான் சொன்னேன், போனவர் வேலைக்கு சொன்னேன் இல்லையா? 30 லட்சம் மக்கள், 1 லட்சம் குடும்பங்கள். எத்தனை குடும்பம்? 1 லட்சம் குடும்பம். மக்கள் எத்தனை மக்கள்? 30 லட்சம் மக்களுக்கு ஏசியை போட்டு விட்டார். என்ன பண்ணி விட்டாரு? ஏர் கண்டிஷன். இன்னைக்கு 10க்கு 10 ரூமுக்கு போடுறதுக்கு மக்கள் என்ன செய்றாங்க? ஏசி போடுறதுக்கு பிரயாசப்படுறாங்க. அங்க போட்டுட்டு சபையில் வந்து உட்காந்தா, ஏசி போட்டு சுகமாய் வாழுகிறவளே நீ பரலோகம் போக மாட்டாய். ஏப்பா, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களுக்கு 30 லட்சம் மக்களுக்கு ஏசியை போட்டு விட்டாரேப்பா. இருக்கிறீங்களா? கேட்கவே இல்லையங்க. போட்டு விட்டாரு. மேகஸ்தம்பம் வந்துச்சு, அக்னி ஸ்தம்பம் வந்துச்சு. கர்த்தர் யார்? கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் செழிப்படைவதற்கு. ஆமென்.